சென்னையில் ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகள் பெருமளவில் அசுத்தமாகி வருகின்றன. இந்நிலையில் உலக தண்ணீர் தினமான இன்று நீர்நிலைகளில் உள்ள மாசு பற்றியும் அதனால் ஏற்படும் பின்விளைவுகள் குறித்தும் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பூமியில் 70% நீர்ப்பரப்புதான் உள்ளது. ஆனால் அவற்றில் மிக மிக சொற்ப அளவு மட்டுமே அனைத்து உயிரினங்களின் தேவைகளுக்கு பயன்பட்டு வருகிறது. முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஆறு, குளம், ஏரி போன்றவைகள் பல்வேறு காரணங்களால் குடிக்க தகுதியற்றவையாக மாறி வருகின்றன. என் ஜெனரேஷனோ இல்லை எனக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனோ எவ்வளோ வெயில் அடித்தாலும் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகளில் இறங்கி போய் தண்ணி குடிக்கக்கூடிய நிலமையில் நம்ம நீர்நிலைகள் இல்லை. 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெய்கிற மழை பெஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஏரிகளில் தண்ணி இல்லை. இந்த அவலத்துக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே தான் காரணம். இதில் ஒருத்தர்னு நான் சொல்லவே மாட்டேன். சென்னை போன்ற மாநகராட்சிகளில் அதிக மக்கள் தொகை காரணமாக ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் அதிக அளவில் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றன. மக்கள் பயன்பாடு காரணமாகவும் சொற்ப அளவில் மாசு ஏற்படுகின்றன. மாநகராட்சி சார்பாக நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டுவதும் பல்வேறு தொழிற்சாலைகளில் கழிவுகளை தண்ணீரில் கலப்பதும் மாசுபாட்டிற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. இந்த ஒரு நீர்நிலைகளும் பல்லுயிரின பெருக்கத்துக்கான ஒரு வாழ்வாதாரம். அப்படி இருக்கும்போது இதில் ஒரு பாம்பு, தவளை, பறவை, நண்டு, குளத்தாமன் எத்தனோ உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நீர்நிலை சுத்தமாக பாதுகாத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பூமி நிலத்தடி நீர் நல்லா இருக்கும். நம்மளுடைய தட்ப வெப்பநிலை அது ரெகுலேட் ஆகும். இதெல்லாம் இத்தனை அட்வான்டேஜஸ் இருந்தும் இதை நம்ம புரிஞ்சிக்கல. இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சைடில் ஒரு பாலிசி லெவல் சேஞ்ச் கொண்டு வரணும். நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் தேவை. மாசுபட்ட குடிநீரால் டைபாய்டு, அமிபியாசிஸ், தோல் நோய், கண் நோய், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு நோய் தாக்குதல்கள் ஏற்படுவதாக மருத்துவ ஆய்வுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அசுத்தமாகி வரும் தண்ணீரால் தங்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அடையாறு ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மாசுபாடு அதிகமாக வருது. அங்கே ரொம்ப குப்பையில் போடுறாங்க. ஸோ அது கவர்மெண்ட் அதுவும் சரியாக இது எடுக்கிறது இல்லை. அதனால் குப்பை தொட்டி அது இல்லை. அதனால் தண்ணிகள் இந்த கார்பரேஷன் தண்ணி ரொம்ப அழுக்குப்பட்டு வருது. அதை தான் சூடு பண்ணி சாப்பிட்றாங்க. அதில் பல வித சூடு இல்லாமல் சாப்பிட்றாங்க. அப்படி குடிக்கிறாங்களா? அப்படி குடிக்கிறதுனால நோயில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. தண்ணி இங்கே கலங்கலாக இருக்குது. சாக்கடை தண்ணி இதாக இருக்குது. ஏரியை அடைச்சி மண்ணை கொண்டாந்து கொட்டிடுவாங்க. நைட்டு குப்பையெல்லாம் கொண்டாந்து போடுவாங்க. மண்ணை அள்ளி கொண்டாந்து ஏரியை நிரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ இங்கே பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி சாக்கடை தண்ணியாக வருதுன்னு நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம். இன்னும் அதுக்கு எந்த முயற்சியும் செய்யலை. ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, தொழிற்சாலைகளின் கழிவுகளை நீர்நிலைகளில் கலக்காமல் செய்வது போன்ற நடவடிக்கைகள் மட்டுமே நீர்நிலை மாசுபாட்டை குறைக்க உதவும். ஏரிகள் ஆக்கிரமிப்பு, பல்வேறு நிறுவனங்கள் தங்களது கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டுதல், குப்பைகள் பெருக்கம் போன்றவைதான் மிக முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. எனவே நீர்நிலை மாசுபாட்டை குறைப்பதற்கு அரசிற்கு மிக முக்கிய பொறுப்பு உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தன்யாவுடன் தயானந்தன்.